முதல் பாகத்தை இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோட உருட்ட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஆஃப் சைனிங். இது விவாகரத்தை கொண்டாடுபவர்கள் விவாகரத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது இப்போ நடக்கல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க, விவாகரத்தானதுமே ஃபோட்டோ போட்டு கீழே போட்டு ஒரு மிதிச்சு ஒழிந்தான் சனியன் அப்படின்ற மாதிரி தர்ற பொருள்னாலுக்கு சும்மா அவங்களுடைய ஹாப்பினஸ்க்காக அவங்க சோசியல் மீடியாவில் போட்டாங்க. அந்த சோசியல் மீடியாவில் போட்டதுக்கப்புறம் தான் என்னது நம்ம உண்மை இப்படி சுற்றுறதுக்குள்ளே போய் ஊரே சுற்றிட்டு வந்துடுவாங்க. உண்மை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள போய் ஊரே சுற்றி வந்துடும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஊரே சுற்றி வந்தது கதை தான் இங்கே நடந்தது. ஸோ அதில் உடனே அந்த பொண்ணு செலிபிரிட்டி ஆகி அது எப்படி பண்ணலாம் போகலாம் வரலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பார்த்தது எல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னது எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஆம்பளை பிள்ளை பெற்று அடுத்தது மருமகளை மிரட்டலான்னு காத்துட்டு சொல்லலாம். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா மருமக வந்தா மிரட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்மளுக்கு. இவங்க எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டு போடி மயிரை அப்படின்ட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே பேசுன மாதிரி இருக்காச்சு. வெரி சிம்பிள். ஓகே, இதுல ஒரே ஒரு விஷயம் தான் ஜாக்கி. நீங்க இப்ப ஒரு கல்யாணம் பண்றீங்க, நீங்க சிம்பிளா ஒரு கல்யாணம் தான் நான் பண்ணிருக்கேன். நானு நீங்க எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? தூக்கி எடுத்துட்டோம் பார்த்துக்கோ. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தவங்களை பத்தி பேசுறேன். யாரோ ஒரு எக்ஸ் அப்படி சொல்றீங்க. யாரோ ஒரு எக்ஸ் ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாட்டுக்கு போறீங்க, ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க ஏஜ் கரெக்டா கல்யாணம் பண்றது எதுக்கு மேடம்? கல்யாணம் நான் கேக்குறேன், தெரியாமவே கேக்குறேன். கற்பூர ஆராய்ச்சி தட்டு போயிட்டு மணியாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் இது காமிச்சிட்டு இருக்கிறது எனக்கு புரியல. எனக்கு வாட் இஸ் மீன் பை கல்யாணம் அப்படின்னு சொல்லுங்க. நான் இத்தனையும் சொன்னேன், காலையில கல்யாணம் பண்றோம், மதியானம் சாப்பாடு சாப்பிட்றோம்னு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் நைட் தானே அது கல்யாணம் அன்னைக்கு. ஆமா சார், சரி விட்டு. வாட்? ஓகே, அண்டர்ஸ்டுட். தயவுசெய்து கண்ணாடி கேட்டுங்க. இப்போ நான் பேசும்போது நீங்கள் கண்ணாடி போடுங்க. ஒரு 3 நாள் நம்ம ரெண்டு பேர் மேட்சிங்காக போடுங்க. கவனிச்சிங்களா? இப்போதான் எதையாவது சொல்லி விட்டுறாதீங்க. காலை பாருங்க. ஓகே, என் காலையும் பாருங்க. நீ காலை மட்டும் பாருங்க. ஓகே, கால் தான் தெரியுது. ஆமா, தொட கூட கால் தெரியுது. தொட மலர்ந்தது போகணும். பூவே தொட்டவுடன் மலர்ந்ததென்ன, பார்வைகள் பூதிதா, ஸ்பரிசங்கள் பூதிதா, மழை வரனே. நீ நெத்தியில் இப்படி அடிச்சுக்கிறது எனக்கு அழகு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார். பேசலாங்களா இப்போ? ஸோ எப்போ அப்படி ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு எப்படி ஒரு கல்யாணம் தேவைப்படுது? உங்க பேரண்ட்ஸையும் எப்படி கல்யாணம் பண்றீங்க? ஒரு கொண்டாட்டமாக தானே கல்யாணம் பண்றீங்க. அதே மாதிரி கொண்டாட்டமா டைவர்ஸ் பண்ணிட்டு போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெரி சிம்பிள். அது என்ன அடிமடியிலே கை வைக்கிறேன். கொண்டாட்டமா தான். இப்ப உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். கொண்டாட்டமா தானே ஒரு ரூம்குள்ளார போறீங்க, 4-5 பேரா கூடி ஜாலியாக்கி அங்க போய் அதை டெக்கரேட் பண்ணி தானே கொண்டாடுறீங்க. அந்த கொண்டாட்டம் முறிந்ததுன்றதுக்காக ஒரு பொண்ணு கேக் வெட்டி கொண்டாடுது, முடிஞ்சிருச்சு. வெரி சிம்பிள். நீங்க சொன்ன மாதிரி அந்த மேட்டரா கூட இருந்திருக்கலாம். அதுவே கூட மேட்டரா இருந்திருக்கலாம். எப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க வெட்டி கொண்டாடி அவங்க ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொன்னு, நீ எந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்தினியோ அதற்கான ஒரு விஷயமா இதுதான் இப்ப எப்படி நீங்க கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி வர ப்ரீ வெட்டிங் ஷூட்டை இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஏதாவது ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு ஏதாவது கதை எடுத்துன்னு வந்தாங்க. அது காலங்காலமா நம்ம பழக்கத்துல இருக்கா? இப்ப ஒருத்தவங்க அதெல்லாம் நல்லா கேட்டாங்க, அதெல்லாம் அப்புறம் அப்படியே பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறது தான் டிவோர்ஸும். அவ்வளவுதான், சிம்பிள். இது அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். எப்படி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடி போஸ்ட் போடுறீங்களோ, எப்படி நீங்களும் உங்க ஒய்ஃபும் இப்பெல்லாம் சார் இப்பெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். அதாவது உள்ளாரே போறாங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு ஃபுல்லா கூப்பிட்டு ஏன்டா அதோட நிறுத்திட்டீங்க? அது மக்கட்டு வேற கட்டிட்டு இருக்கு. அதாவது நீங்க சேலை கட்டிட்டு, நான் இதுல கூட பார்த்தேன், நம்ம மல்லூஸ் அவங்கலாம் என்னன்னா ரொம்ப அவங்க இன்னும் அட்வான்ஸ்டா ஒரு சைக்கோ மனநிலைன்னு வச்சுக்காங்களா. அவங்களுக்கு ஃபுல்லா அலாரம் இருக்குல்ல, கடிகாரம், அதை பெட்டு உள்ளார எங்க பார்த்தாலும் மறைச்சு வச்சுருவாங்க.
சிவபூஜையில கரடின்ற போது சிவபூஜையில அலாரத்தை வச்சு விட்டுருவாங்க, அது எல்லாத்தையும் அணைக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடும். புரியுதுங்களா? நான் என்னன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா நான் 2 பக்கெட் தண்ணி மட்டும் வச்சுட்டு இருப்பேன். ஆக்சுவலி எல்லா அலர்த்தையும் எடுத்து டப்பு டப்புன்னு அது உள்ள போட்டால் முடிஞ்சு போச்சுக்காத சொல்றேன். ஒரு இதுதான், ஒரு கற்பனை தானே. கற்பனை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல நம்ம தூங்கணுன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல அதுக்கு முன்னாடி பல நைட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதையுமே யாருமே கேட்கல மேடம். இல்ல மேடம், அது ஒரு யாராவது இல்ல மேடம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து கொண்டாட்ட மனநிலையில ஃபுல்லா பூவா கிடக்குது மேடம். அந்த பொண்ணு வந்து இப்படி ஏதோ கட்டிட்டு இருக்கு, உள்பாவோட நினைக்கிற மேலே எழுத்து கட்டிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. அது வரையுமே கேமரா இருக்கு மேடம். அதுக்கு ஒருத்தன் கீழே கமெண்ட் போட்டிருந்தான், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தை ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கலாம், ஏன்னா அதுக்குள்ள வெளியே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தான் மேடம். இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்கல்ல இதெல்லாம். அதுதான், அதெல்லாம் கொண்டாட்ட மனநிலையில தானே இருக்கீங்க நீங்க. அதுல இப்ப அதான் நீங்க அது வரையும் தான் அதெல்லாம் பத்திரிக்கை போல இருக்கு. நான் அப்படி இல்ல மேடம். அது நம்ம சில வீடியோக்கள் நம்ம பார்க்கும்போது இது வேணுமா இது வேணுமா, இந்த புடவை கடையில் தூக்கி போடுற மாதிரி தான் மேடம். இந்த அல்காரிதம் அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா உங்களுக்கு சமையல் வீடியோவா தான் வருது ஃபீல் பண்ணீங்க. என்ன மேடம், நான் தொப்புளுங்களா பார்த்துட்டு இருந்தா, புடவை கட்டுறதா பார்த்துனா, அதெல்லாம் போய் இப்போ வெறும் சமையல் வீடியோ. கால் புளி கரைச்சி கையில் வளர்க்க எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க. அது நின்று அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி போகணும். அதாவது சமையல் எங்கே உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரும்னா, வெங்காயத்தை நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆகிறது தான் உங்கள் சமையலே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டவே பறக்க வெட்டி மாதிரி போய் உடனே போய் தக்காளிலாம் போட்டுறாதீங்க. பச்சை மிளகா போட்டு அந்த பச்சை வாசம்லாம் போகிற மாதிரி, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாயும் போகிற மாதிரி நல்லா தேங்காய் இது வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போடும்போதே கூடையும் கொஞ்சம் உப்பு, ஒரு 4 கல் உப்பு போட்டிங்கன்னா அதில் வர்ற நீர் வந்து இதை நீர்த்து போக வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு உதவும். அல்ல, நம்ம ஆக்சுவலா ஒரு சமையல் சேனல் தந்தாலாவது நல்லா இருந்திருக்கலாம் போல இருக்கு. எங்க கிட்ட வந்து நெத்திரிக்கை பத்தியா அப்படின்ட்டு நான் கிறிஸ்டோபர் நோலன், ஸ்டான்லி கூப்ரிக்கு வழக்கில் வந்து 12 படம் தான் எடுத்தான் அந்த ஆளு. அந்த மாதிரிலாம் பேசிட்டு கூப்பிட்டு வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருணும், இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருணும். சரி விடுங்க, ஆல் இந்த கேம்ஸ். நல்லா யோசிச்சிங்கல்ல, ஸ்டான்லி கியூபிரிக் பத்தி எல்லாம் பேசின வீடியோ போயிருக்கு. அந்த அம்மா கருவேப்பிலை போடுற வீடியோ எப்படி போயிருக்கு? அது உண்மைதான் மேடம். அதுலதான் நானே ஏன் வீடியோ ஏன் ஜாக்கி நீங்க விரிவாலாம் வீடியோ மயிரை புடுங்க, என்ன பெரிய மயிரை புடுங்க எல்லாம் சொன்னா வரல அப்படியே கீஷ்ட நீ சினிமா விட்டுன்னு வேற பேசுறேன். அப்புறம் இதுக்கு முன்னெல்லாம் பேசின வரல என்ன அப்படியே அப்படிதான் நான் பேசுவேன் மேடம். அந்த மாதிரி இப்ப ஆயிட்டேன் நான். புரியுது, எனக்கு உங்களோட வேதனை புரியுது. பட் நம்ம இப்ப ஓகே, இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி மேடம். இல்லை அது தெரியுது மேடம், கண்ணில் தெரியுது மேடம். மேம் நீங்கள் யாரு, நீங்கள் எப்போ ஏற்பட்ட ஆள் எனக்கு தெரியும் மேடம். நான் வந்து புள்ள பெற்றிருக்கேன், மற்றவங்களாம் வந்து எட்டந்து பார்த்துருக்காங்க. ஐ நோ ஆல் த திங்ஸ், யூனோ ஹவு யூஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ்ன்றது போது எனக்கு தெரியும். சரி சரி, ஆச்சு. ஓகே, போகலாங்களா நிகழ்ச்சிக்கு? போகலாமா? இப்போ திருப்பி போ. இப்போ நிகழ்ச்சியில என்னன்னா, இந்த கொண்டாட்ட மனநிலை வேணும் வேண்டாம் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் கொண்டாடின பொண்ணை கூட்டின்னு வந்துட்டாங்க நேரா. அப்ப வந்து 2வது பாகம் முத பாகம் என்ன ஆகுது, இதை பார்த்தேன்னு எனக்கு பெட் ப்ரெஷர்லாம் வந்து. ஆமா உண்மையிலே. ஆமா, இது வேற முத பாகம் வேற பார்த்து. அதாவது திரும்பவுமே சொல்றேன், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வரும்பொழுது படிடாபரமான்னா கேட்டாதானே சமையல் கலை ராணி முதலை செய்முறை சமையல் பொருட்கள், ஒரு தேக்கரண்டி பால் எடுத்துக்கொள்ளவும், ஒரு தேக்கரண்டி தேங்காய் பூவை எடுத்துக்கொள்ளவும், எங்க உருப்புன்னு சொல்லு. இப்ப திரும்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, டிவோர்ஸ் தப்பு கிடையாது, டிவோர்ஸை கொண்டாடுறது தப்பு அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல நிறைய பெண்கள் அதை பத்தி தான் பேசுறாங்களான்னு கேட்டா கிடையாது. என் கணவருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேங்க. அதாவது என்னன்னா, அங்க போனா பாரு உனக்காக பேசியிருக்கான் அப்படின்ட்டு மாமியார் கிட்ட பாரு உங்களுக்காக உங்க பிள்ளைக்காக தான் பேசியிருக்கான். கடைசியில வந்து உங்களுக்கு சரி நான் வேற பச்சையா பேசுற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கும் மேடம். அது மட்டும் இருந்தா போதும் மேடம். அதாவது வியூஸ்லாம் வந்து பிடிச்சிட்டு போவோம். அதாவது இப்படி ஒரு வியூஸ் வந்து போயிருக்காது. ஏன்னா பச்சை பேசுறேன், எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி. ஓகே, ஸோ எல்லாருமே அப்படிதான் பேசினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இல்லை. அந்த அதாவது என்ன சப்ஜெக்ட்டுக்கு பேசுறோம்னா தெரியணும்ல. இப்போ நானுமே போய் திடீர்னு வந்து நீங்கள் ஆப்போசிட்ல போய் நம்மள உதாரணத்திற்கு இப்போ நம்ம பேச்சு போட்டி இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷன்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்மள என்ன சொல்லுவாங்க, ஒரு 5 பேர் வந்து நீங்கள் பாசிட்டிவாக பேசணும், 5 பேர் நெகட்டிவாக பேசணுன்றவாங்க. நீங்கள் பேசி தான் ஆகணும். அதை பற்றின அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட நெகட்டிவாக தான் பேசி ஆகணும். அந்த மாதிரி உங்களை ஒரு கட்டாயப்படுத்தி கூட்டின்னு வந்து உட்கார வச்சா பரவாயில்ல, அப்போ நீங்கள் பேசுறது ஓகே. அப்போவுமே என்ன சப்ஜெக்டோ அதை தானே ஜாக்கி பேசணும். இப்போ நீங்கள் ஏன் வந்து டார்லிங்டன் வந்தீங்கன்னு கேட்டால் நாங்கள் சென்னையில் இருந்தோம்,
இல்லம்மா, சென்னையில இருந்துட்டீங்க, நீங்க டார்லிங்டன் வந்துட்டீங்க. இப்ப டார்லிங்டனுக்கு வந்துட்டீங்க இல்லையா? ஏன் வந்தீங்க? கீழ் வீட்டு கேள்வி பிரச்சனை பண்ணுச்சு. திருப்பியுமே அதேதான். கீழ் வீட்டு கேள்வி வந்து சென்னை தானப்பா, இப்ப டார்லிங்டன் வந்துட்டீங்க, அப்ப என்ன அப்படின்னா ஏன் டார்லிங்டன் வந்தோம், அதற்கான பர்பஸ் என்னங்கிற கடைசி வரி பேசவே இல்லை. ஓகேவா? சரி, இப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்க இருக்க இது டாக்டர் படத்தோடைய இது ப்ரெஸ் மீட்டு தாஜ் கார்மெண்டரில் எங்கன்னா பிரசாத்தில் இது இந்த பெருசு படத்துக்கு ப்ரிவியூ. எங்கன்னா இருக்க இது வந்து இப்போ இந்த இது படம் வந்ததுல்ல குட் பேட் அக்லி, அதுக்கு வந்து சக்ஸஸ் மீட்டு எங்கன்னா இருக்க. அப்படியே சத்தியம்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படம் போட்டிருக்கானா, செம்மையா போயிட்டு இருக்கான். நானும் கபில்னு போறேன். எங்கடா இருக்கிற? நானும் கதிர் இந்த பக்கம் வந்து காக்கிநாடா வரலையும் படத்துக்கு போறோம். எங்கடா இருக்க? நாங்க 3 பேர் சேர்ந்து இந்த பிராட்வே சினிமாஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ட்ரெயின் புக் பண்ணி படத்துக்கு போயிட்டு வரோம். உம்மால ஃபோன் பண்ணா அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். உம்மால இரு, டிக்கெட்டை போடு, வீசா போடு, எடுத்து வந்து உட்கார வச்சு சுத்தமா 4 சவுறு தான். நானே தனியா காப்பி கொடுப்போம் போல சொல்லாமலே. அது என்னது பிரிவோ சந்திப்போம் சினேகா மாதிரி நானே காப்பி போய் எல்லாரும் கொடுக்கும்போது சார் வாங்க சார் வாங்க சார் அப்படின்ற மாதிரி நேரத்தை வந்து உட்காந்து வச்சிருக்காரு. இது அதுக்கும் சம்பந்தம் இல்ல மேடம், நீங்க இல்ல அதேதான் அந்த மாதிரி தான் பேசுனாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஆமா, அந்த மாதிரி தான் பேசினாங்க. ஓகேவா? சரி, இதுல அந்த பொண்ணு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அவரோட கேள்வியே என்னன்னா, ஏன் ஷாலினி நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சீங்க, அது உங்களோட பர்சனல் தான், பட் கேக் வெட்டி ஏன் கொண்டாடணும் அப்படின்னு தோணும்போது அவங்க சொன்னாங்க, மிதித்தவனை மிதிக்கிறது தான் சார் என்னுடைய, வேற ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு நாள் நீ அசிங்கப்படுத்தி இருப்பல, உன்னை ஏதாவது ஒரு இதுதாங்க ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு தோணி இருக்கும். எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்ப, எவ்வளவு மிதிச்சிருப்ப, எவ்வளவு உதவியது கொடுத்திருப்பாரோ என்னவோ தெரியாது நமக்கு. அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை என்ன பண்ணிருக்கியோ, அந்த விஷயத்த நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்டா இந்த மாதிரி பண்ணி உன்னை அசிங்கப்படுத்துறேன். இது ஒன்று. பட் இன்னொரு வகையும் இருக்கு மேடம். இப்போ நான் ஒரு வேலை அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சிப்பான் சரியா இந்த சாட்டின் நைட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு இந்த மைக்கேல் மேன காமராஜன் வந்து விளக்கு வச்சுன்னு வருவாங்க தெரியுங்களா, லைட் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து லோஹிப்லாம் கட்டிட்டு நேராக போய் அப்படியே சரச வேலைகள்லாம் பண்ணுற மாதிரி அங்கேயும் ஒரே மிதி. இது வந்து இன்னும் ஹைலைட்டா இருக்கு மேடம். ஆக்சுவலி இந்த மாதிரி மிதி வந்து ஹி நெவர் ஃபர்கெட் லைஃப் ஃபுல்லாவே மறக்க மாட்டான். ஆக்சுவலி அந்த மிதி தான் அப்பேற்பட்ட மிதி. அப்புறம் மிதி அப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நல்லதா, இந்த மாதிரி ஐடியாக்கள் நல்லாதா இருக்கு, வரவேற்கிறோம் நாங்க இதை. சரி வாங்க, இப்ப அந்த குட், அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? இல்ல மேடம், நம்ம பொருளையும் பாத்துக்கணும்ல, நம்மளையும் பாத்துக்கணும்ல மேடம். நல்ல விஷயம். சரியா? சோ இப்ப இந்த பொண்ணை வந்து அந்த காரணத்தை தான் சொன்னாங்க. சொல்லி முடிச்சதற்கு உடனேவே அதையே நீங்க கொண்டாடணும், அது எதுக்கு, இது என்ன ஒரு சந்தோஷமான விஷயமா இத கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எது சந்தோஷமான விஷயம், அதனால நான் கொண்டாடுறேன். ஒரு அம்மாவுடைய பயமே என்னன்னா, 40 வருஷமா அவங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்களாம். முன்ன பின்ன பேசுறேன். அவங்களோட பயமே என்ன, அவங்களுக்கு 2 பொன் குழந்தைகள் இருக்கான். 2 பொன் குழந்தைகளுமே இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்றது வந்து ரொம்ப என்ன சொல்றது, கல்யாணங்கிறதே வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியோ, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கெட்டு போற பாதையிலே போயிருவாங்களாம். இல்ல, ஒரு அம்மா பேசும்போது கரெக்டா பேசினாங்க ஜாக்கி. ரொம்ப சிம்பிளான கேள்வி, அதே தான் நானுமே சொல்றேன். இந்த இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாருமே ஈக்குவலா மதிக்கிறாங்க. கரெக்டா? அந்த மாதிரி சொன்னாங்க, எல்லாருமே ஈக்குவலா மதிக்கிறாங்க. அவங்க முன்ன மாதிரி இல்ல, ஒரு கஷ்டத்தை சொல்ல முடியாமலாம் இல்ல பொண்ணுங்க இப்ப அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ கஷ்டத்தை சொல்ல முடியாம இருக்கிற இடத்துலயா ஒரு மலையாள பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. டாக்டர் பொண்ணு அந்த பொண்ணு தனிக்கும். அதுக்கப்புறம் இப்ப ஒரு டீச்சர் அம்மா இத கூட பரவாயில்லைங்க, பழைய கதைங்க. அப்படி ஒரு கல்யாண வீடியோ நான் பார்த்ததே இல்லை மேடம். திருநெல்வேலியில அப்படி ஒரு கல்யாணம், அந்த இருட்டுக்கடை அல்வா ஃபேமிலி கல்யாணம். அவர் ஏதோ இந்த கார்லாம் கொடுத்துருக்காங்க வரதட்சணை, இன்னும் கொடுத்துருக்காங்க. அது என்ன கதை நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சோசியல் மீடியாவில் வரதை வச்சு நம்ம உடனே பொங்கல் கூட விவாகரத்து வந்துட்டாங்க. இருட்டுக்கடை அல்வா வந்து அவங்க வந்து வரதட்சணை கேட்டாங்கன்றதான் இப்போதைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட். இது என்னடா இது, இடத்த கொடுத்தா மரத்தை பிடுங்குற மாதிரி வந்து பொண்ணு கொடுத்தா வந்து வாழ்வாதாரத்தை பிடுங்குற மாதிரி இருக்குன்ட்டு அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து இருட்டுக்கடை அல்வாக்காரவங்க வந்து மார்வாடியா
இது எனக்கு தெரியாம போச்சு. தமிழர்கள் இல்லையா அப்படின்னு ஒருத்தவங்க அதுக்கு நம்மால் ஒருத்தர் போட்டிருந்தாரு, டேய் எதுவுமே தமிழன் கிடையாதா நீ உபயோகப்படுத்துற செல்போன்ல இருந்து, எதுவுமே தமிழன் கிடையாது, தமிழனும் உடனே அப்படி கீசுற மாதிரி அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அந்த இப்போ ஒரு அந்த விவகாரத்தை பத்தி டாக் ஆஃப் த டவுன் வரதட்சணையை பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. இப்ப பொண்ணு சைடுல வந்து வரதட்சணை இட்டுக்கடை அல்வாவை எழுதி கேட்கறாங்க, அதனால விவாகரத்துக்கு வந்துட்டோம்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு மறுப்பு அறி கொடுக்குறாங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு இந்த பையன் வந்து மாட்டினா தெரியுங்களா திருநெல்வேலியில, அந்த பையனுடைய பர்சனல்ன்றதுனால அரசு வந்து அதை பத்தி பெருசா டீட்டெயிலா சொல்லல. பையன்கிட்ட ஏன்பா இன்ஸ்டாகிராமுடைய பாஸ்வேர்டு கொடுனா கொடுக்க மாட்டேன்றான். இந்த கிரிண்டரோ ஒரு ஏதோ ஒரு ஆப்பு, அது ஏதோ அது சரி, அது ரொம்ப தூரம் போவாங்க. ஒரு பையன் வாழ்க்கைன்றதுனால எல்லாரும் பொறுத்து போனா அவனை ஜாதி ரீதியா துன்புறுத்திட்டாங்கன்ற மாதிரி நீங்க கட்டமைச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அங்க வேங்கை வயல்ல வந்து அந்த மலம் கழிச்சது சேர்த்ததெல்லாம் இந்த குரூப் தான் விஷயம் எல்லாம். இப்ப எதுக்கு நீ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் ஒத்துக்க மாட்டேற? அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. என்ன அதை கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா அது கொஞ்சம் மற்ற சனாதனத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு அது கொஞ்சம் எகத்தலமா போயிடுமேன்றதுக்காக அரசாங்கம் அதை கொஞ்சம் மறைச்சு வைக்குது. ஆனா இது தெரியாம இங்க வந்து கும்மாங்குத்து குத்திட்டு இருக்க வேண்டியது, கும்பல கொஞ்சம் போட்டுக்கிட்டு. இப்ப இந்த விஷயத்துக்கு வந்துருவோம் ஜாக்கி. சோ இப்ப அந்த அம்மாவோட பிரச்சனையே என்னன்னா இது, ஓகேவா? இன்னொரு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு கல்ச்சருக்கே கேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ராப்ளம். அதுக்கு தான் நான் இந்த பக்கம் இருக்கிறவங்களை சொல்ல வந்தேன். நல்லா பேசினாங்க அந்த அம்மா. அதாவது என்னன்னா ஜனநாயகப்படி இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த காலத்துல இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து என்ன கஷ்டங்களா இருக்கு இப்படிலாம் கேக்குறாங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் எல்லாம் வந்து ஆபாயிலாவே பேசுனாங்களா? அதான் நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். இவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். என்னன்னா சரி இங்க இருக்கிறதே கூட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு அம்மா கேட்ட கேள்வி என்னன்னா, எல்லாமே உங்களுக்கு இப்ப இருக்கு, இந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு தலைமுறையா நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை? அப்புறம் எதுக்கு வந்து நீங்க வந்து உதச்சானா வயிற்றுல குத்துறானா வாங்கிட்டு இருக்க வேண்டியது தானே? என்ன மயிருக்கு நீ வந்து விவாகரத்து பண்ற லெவலுக்கு போனாங்க. அது வந்து மேல இருக்கிற ஒருத்தவங்க விவாகரத்துங்கிறதே தவறு, எப்படி நீங்க பண்ணலாம்? நீங்க அந்த பொண்ணை பத்தி கேக்குறாங்க, ஏங்க அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்கீங்க, நாங்க வந்திருக்காங்க, அவங்க நான் சந்தோஷமா இருக்கேன் அதனால நான் கொண்டாடினேன்ட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இதுதான் அவங்களோட திரும்ப ஸ்டேட்மெண்டே. அதான் எல்லாரும் ஒரு துக்க விஷயத்த நீங்க எதுக்கு கொண்டாடணும்? எனக்கு அது துக்கம் இல்லைங்க, எனக்கு ஹாப்பி சொல்லி முடிச்சிட்டாங்களா, முடிஞ்சிருச்சு. அவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, விவாகரத்து நீங்க இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க விவாகரத்து பண்ணி இதை கொண்டாடுறதுக்குங்க நீங்க ஏன் அவரை திருத்தணும்னு நினைக்கலன்னு கேக்குறாங்க. எல்லாம் தமிழ்நாவை பார்த்து கெட்டு போயிருக்குது. இதுக்கு நான் என்ன சொல்றேன், கேள்வியே டிவோர்ஸ் ஏன் பண்ணீங்கன்னு இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, புதிய பாதைன்னு ஒரு படம் வந்தது. ஆமா, அவர் போய் காசுக்காக போய் மேட்டர் பண்ணிட்டு வந்துருவாரு ஹீரோயினை. ஓகே. அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தானே என்ன மேட்டர் பண்ணிட்டு நான் உங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு அவங்க வருவாங்க. இவங்க என்ன வந்துட்டு டமால் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்மள மாதிரி அவரு ஏன்னா ஒரு அனாதையா இருந்திருப்பாரு. தான் மாதிரி தான் மேட்டர் பண்ண பொண்ணும் குழந்தையும் வந்து அனாதையிடக்கூடாதே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை வரும். அந்த டைம்ல அது அந்த மேட்டர் டைம்ல டிமால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க, குழந்தை தங்கல, ஏதோ சம்திங் லைக் தட்னு வச்சுக்கோங்க. கதை இதுதான். அதை கெடுத்தவனுக்கே கட்டி வைக்கிறது, கெடுத்தவங்கிட்டே போய் வாழறது. இது அம்மா வந்து எல்லாத்தையும் விட்டுருங்க ஜெகி. இங்க சப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஊருக்கு வந்தப்பறம் இந்த கெடுத்தவன் அப்படின்றதே அது என்ன கெடுத்த லெவலுக்கு வந்துட்டோம் மேடம். நம்ம இல்ல கொஞ்சம் யோசனையா இருக்கும்போது என்ன கெடுத்த, வாட் இஸ் திஸ் கெடுத்திங், வாட் இஸ் திஸ் ரேப், அது கரெக்ட். அது கெடுத்தன்றது அது அந்த பதமே அங்க சரியா வர மாட்டேது. இப்ப குழம்பு கெட்டு போச்சு அப்படின்னா ஒரு நியாயம் ஊசடிச்சு போச்சு அப்படின்ட்டு இது எப்படி அதுல அந்த இதுல சேர்க்க முடியும் அப்படின்ட்டு. அதுவும் அவங்கதான் கெட்டு போயிட்டாங்க. அதேதான் இது என்ன சரி விடுங்க, அந்த கதையை கழுவுற மாதிரி தான் இவங்களும் கழுவு போறாங்க. அப்புறம் எப்படி அது தெரியல, விடுங்க. சரி ஏதோ அப்படி தூரமா போன வேலைக்கு ஆகுது. நீங்க சொல்லுங்க, விட்டுருங்களேன். இல்ல யோசிக்காதீங்க, நம்ம இந்த டாபிக் வந்துருவோம். இந்த டாபிக் தான் ஸ்டிக் டு ஒன் டாபிக். இதுதான் நானுமே கேக்குறேன். அந்த அம்மாவுக்கு என்ன டாபிக் புரிஞ்சா, இப்ப நானா இருந்தா வச்சுக்கோங்களேன், உண்மையெல்லாம் கருப்பழனி அப்படின்னா அந்த டாபிக் புரியுதா அப்படின்னே கேட்டிருப்பேன். இல்ல அவரு இந்த நிகழ்ச்சியை வச்சு மேல ஒரு ஃப்ளோர் போடலான்னு இருக்காரு. இந்த மாதிரி இப்ப நாளா இருந்தா அங்க வந்து ஃப்ளோர் ஆகுது செங்கலை கேரைக்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பீங்க. நடந்ததே வேற மாதிரி இருக்கும். உண்மையில
அந்த அம்மா சொன்னாங்க திருத்தணும்னு அவங்க கிட்ட அந்த மைக்கை வாங்கவும் முடியல, கொடுக்கவே இல்லை அவங்க. இன்னொருத்தவங்க வந்து கீழே வந்து பயங்கரமா அது என்னது இது அச்சா பூச்சா அப்படி இல்ல அந்த என்னதுன்னு கேட்கறவங்களும் சரி, திருத்தணும்னு சொல்றவங்களும் சரி, நான் என்ன சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை இது. ஒரு அம்மா ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல, இந்த இப்ப வந்து இவங்களோட இந்த பக்கம் இருந்தவங்களுடைய எல்லாருடைய கேள்வியுமே சமூகத்தை இது பாதிச்சிடும். எப்படி பாதிக்கும்ங்கிறது இருக்கு. இப்ப சரி விடுங்க, அது அப்புறம் நான் வரேன். நீங்களே வந்துட்டீங்க பாத்தீங்களா, அதேதான். அல்ல ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது ஜெக்கி நமக்கு. ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் கேள்விகள் இருக்கும்போது சப்ஜெக்டை மீறி பேசிக்கிட்டு இருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து விவாகரத்தானதை கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓகேவா இல்லையா? விவாகரத்தே ஓகே இல்லைன்னு ஆரம்பிச்சா இப்படி திருப்பி இங்க இருந்து இப்படி தொடுவேன்னா எப்படி அர்த்தம்? மூக்க எங்கேயோ சுத்தி தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஆப்போசிட்ல இருக்கிற அம்மா ஒரு அம்மா தெளிவா கேட்டாங்க. அவங்க வந்து டிவோர்ஸி, நான் நல்லா குழந்தைங்களை வளர்த்துட்டேன் சார். எனக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நம்மளால அந்த டைம்ல இப்படி கொண்டாட முடியலையே அப்படின்னு எனக்கு இருக்கு சார், வருத்தம் இருக்கு. ஏன்னா நான் டிவோர்ஸ் ஆகி வந்தப்ப என்ன அவ்வளோ பேசினாங்க, பேசினாங்க. எங்க சொந்த அம்மாவே என்னை வந்து சரியா ட்ரீட் பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா தான் இருக்குன்றாங்க. யாரு டிவோர்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். அவங்க அதை சொல்றாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஏன் வந்து கணவனை வந்து விட்டு கொடுக்குறீங்கன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒருத்தவங்க வந்து நல்லா பேசினாங்க. அந்த மாதிரி இன்னொருத்தவங்க கூட அந்த கல்யாணமே வந்து இப்படி எல்லாம் இருந்தாலும் குடும்ப அமைப்பே இது வந்து ஒரு பொறுத்து எல்லாருக்கும் தான் கஷ்டம் இல்லாம இல்ல, எல்லாருக்கும் கஷ்டம். உங்க அம்மா அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கு எல்லாம் கஷ்டம் இல்லாம இருந்தது. எவ்வளவு பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தாலும் கஷ்டம் தான் வரும், கஷ்டம் தான் இருக்கும், வாழ்ந்துதான் ஆகணும். அப்படின்னா இது எப்படி வந்து சரியாகும்? அதேதான் எனக்கு தான் புரியல. அதேதான். ஸோ இதுல வந்து ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த இந்த பொண்ணுங்க சொன்னது. இப்ப இந்த ஒருத்தவங்க டிவோர்ஸ், அவங்க டிவோர்ஸ் ஆகி 30 வருஷம் வாழ்ந்தவங்க ஒரு பதில் சொல்லிட்டாங்க. எனக்கே இது ஆசையா தான் சார் இருக்கு, பண்ணணும். இதற்கப்புறம் கேள்விகள் எங்க போகுது அப்படின்னா, கல்யாணமாகாத பெண்கள்கிட்ட போகுது. ஏமா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி சொல்லுங்க அப்படின்றப்ப ஒரு பொண்ணு சொல்றா, நான் ரொம்ப ஹாப்பியா தான் சார் நினைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க லைஃபை ரீஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் போக்கிட்டு நான் திரும்ப வந்து ஒரு லைஃபை ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது ரீஸ்டார்ட் பண்றதை ஹாப்பியா கொண்டாடுறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒண்ணு. இவங்களுடைய அடிப்படையான பயமே ஒரே ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு மாமியார் நாத்தனார திட்டு எல்லா பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு ஒரே ஒரு புருஷனோடய வாழ்ந்துட்டோம். அதுக்குள்ள இந்த பொண்ணு ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி 2வது புருஷனையும் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டு எப்படி அப்படின்றத உங்களுக்கு போமே இந்த அந்த ஆற்றாமன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன முடியல எப்படி அப்படின்ற கதை தான் இவங்க எல்லாருமே. இப்ப இந்த குட்டி அந்த பொண்ணு சொல்லுது, நான் டிவோர்ஸ் ஆனாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா முதல்ல ஒண்ணு வந்து முட்டும் கொண்டாந்து அடுத்தது வந்து இந்த கருமத்தை எட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் சுத்தமா வெறுத்து போச்சு, இதோட போகுந்தா ராசா அப்படின்ட்டு. அப்ப ஒரு கருப்பயணம் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாரு, எதெல்லாம் நம் வாழ்வில் முக்கியமானதாகவும் அதுதான் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ ஒரு காலகட்டத்தில் அது வேணான்னு முடிவு பண்றதுதான் காலம் அப்படின்னு டிவோர்ஸ் ஆன ஒருத்தவங்க வந்து எழுதின ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இப்போ இந்த இடத்துல வந்து நடுவுலயே ஒரு சின்ன டாபிக் போலான்னு இருக்கேன். சொல்லுங்க சார். சந்தோஷ்னு ஒரு பையன் வந்து கமெண்ட் போட்டிருக்காப்புல, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உங்க அனுபவத்துல நான் எப்படி வெளியே வரேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பரதேசி மாதிரி அவஸ்தைப்பட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு மாத்திர போதும் ரேஞ்சுக்கு நம்மள வந்து கமெண்ட் எடுத்திருக்காப்புல. லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க, உங்க அனுபவங்களை சொல்லுங்களேன் அந்த பையனுக்கு. எப்படி சொல்ல ஆரம்பிக்கலாம்னா, நான் எப்பவுமே என்னை இக்னோர் பண்றவங்கள டபுள் த டைம் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிற ஆளு. ஓகேவா, இது ஒண்ணு. கேட்டுக்க நோட் பண்ணிக்கோ. ஓகேவா, இது ஒண்ணு. செகண்ட், இப்ப நம்மள ஏன் ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க இல்ல விட்டுட்டு போறாங்கன்னா, இப்ப அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நான் இல்லாம நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிறது தான் இருக்கும். சரி, உள்ளுக்குள்ளார அப்படி இருந்தாலுமே கூட ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அது ரொம்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னாலும் கூட நீங்க அது வந்து எந்த காரணத்திற்காக விட்டு போறாங்கலாம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம ஒரு சிம்பிளான ரீசனுக்கு உங்களை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வேலை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு ஹாப்பியா இருங்க. ஏன்னா இவங்க எதுக்காக உங்களை எப்ப யார்கிட்ட விட்டு கொடுப்பாங்கன்னே தெரியாது. இது வந்து இன்னுமே வந்து நான் அந்த கல்யாணம் 2 குழந்தை பிறந்து விட்டு கொடுத்தா என்ன ஆயிருக்கும். அதே ஹசிதோ பசின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச. इश्क बुलावा होता मेरी तेरे पहला, होता मेरी तेरे पहला, आजा 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 ना. சரியா ஏதோ வந்துட்டு
தேங்க்யூ சார், நீங்க டப்புன்னு நிறுத்திடுறீங்களா? சந்தோஷ். இப்ப இதுல நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லும், அடுத்து ஒரு சுத்தி முடிச்சுட்டா கல்யாணம். பிரேக்கப்ங்கிறது வேற, டிவோர்ஸ்ங்கிறது வேற. நம்ம இப்ப பண்ணோம்னா இது பிரேக்கப்போட முடிஞ்சிடும். ஆனா அதன் பிறகு வந்து டிவோர்ஸ்னா அதன் பிறகு வந்து 2 குடும்பங்கள்ல இருந்து எவ்வளவு விஷயங்கள் வரும் தெரியுமாங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் சின்ன லைன்ல சொல்லுவாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயங்கள் இப்ப இதோட முடியுது அப்படின்னா அதுல இருந்து வந்து வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே அதனுடைய எப்பவுமே வந்து அதனுடைய கான்சிக்வன்சஸ் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்ப வெளில வந்திருந்திருக்கோம், நல்ல வேலை வெளில வந்துட்டேன் அப்படின்னு நினைப்பேன். இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் மன வாழ்க்கையில இருந்து இப்ப அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில வந்ததற்கு அப்புறம் தான் வந்து அவங்களே வந்து அவங்களுக்கான டைம், அவங்களுக்கான விஷயங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஃபுட்டே அவங்க சாப்பிட்டது கிடையாது, எல்லாமே அவருக்கான விஷயங்கள், அவனுக்கான விஷயங்களே செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க. அது இப்ப மாறுதுன்றது போது எனக்கு என்னையே நான் ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுதான். சோ அப்ப அந்த மாதிரியான உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு இப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய பேரு கண்ணுக்கே, உண்மையை சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க, நிறைய விஷயங்கள் கண்ணுக்கே புலப்பட ஆரம்பிக்கும். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதை எந்த அளவுக்கு அவங்க தாங்கி நின்னாங்கன்ற விஷயமும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இதையெல்லாம் மீறி ஒருத்தவங்க வேற ஒரு காரணிகளால பிரிஞ்சிங்கன்னாலுமே நான் என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தரால திருப்பி பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதுதான் நீங்க யோசிச்சுக்கணும். சோ யார் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க அதுல விட டபுள் டைம் நான் வாழ்ந்து அவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாள் நான். ஓகேவா? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி வருத்தப்படுத்துற அளவுக்கு அவங்க வருத்தான்னு யோசிச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நம்மளே வேணான்னு சொல்லிட்டு போகும்பொழுது நம்மளை விட நமக்கு முக்கியமானவங்க வேற யார் இருப்பாங்க? அப்படி இருக்கிற ஒரு விஷயம் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மீறி ஒருத்தவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா then nobody is important இல்ல. அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஓகே ஃபைன். இப்போ என்னுடைய அனுபவம் தான் தம்பி கேட்டிருந்தாப்புல, இருந்தாலும் உங்களுக்கும் அதில் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்ட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னும்போது நீங்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. யாருக்காக நம்ம வந்து வருத்தப்படணும்னு ஒன்று இருக்கு, யாருக்காக நம்ம வந்து நிற்கணும்னு ஒரு வருத்தப்படம் இருக்கு. என்னை பொறுத்தவரையிலையும் இப்போ வலிக்குது அப்படின்னு சொன்னால் அது புரியவே புரியாது. இல்லைன்னா கிள்ளி காமிச்சா மட்டும்தான் அது வலிக்கும், இல்லைன்னா அது தெரியவே தெரியாது. அந்த வலியை வந்து உணர வைக்கவே முடியாது. இது ஒன்று. திரும்ப திரும்ப சொல்றேன், வாழ்ந்து காட்டுதலை விட பழி தீர்த்தல். உண்மையிலே வாழ்ந்து காட்டுதலை விட பழி தீர்த்தல் வேற எதுவுமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல ஒரு நோட்டு தொலைச்சிட்டு வந்ததுக்கு இன்னைக்கு நைட் அவ்வளவுதான், உலகமே அவ்வளவுதான், நாளைக்கு பின்னிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இத்தனை வருஷம் எறும்பாடு மாதிரி வளர்ந்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்களேன், உலகமே இருண்டா மாதிரியான விஷயங்களை நீங்க நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அப்பா இறந்து போனார், அந்த மாதிரிலாம் போகும்போது நம்மளுக்கு வாழ்க்கையே அந்த மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், திடீர்னு ஒரு பணம் இருக்காது, நாளைக்கு வந்து கணக்காரன் கேட்பான். இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து பூமி வந்து காலில் நழுவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சிச்சுவேஷனை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அப்போல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சது, கதை இதோட முடிஞ்சுதுரா அப்படின்ற மாதிரி இருப்பீங்கல்ல. ஆனால் அப்படி கிடையாது. அதை தாண்டி நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். அவ்வளோ செஞ்சுமே நம்மளை வந்து மதிக்கலையே, நம்மளை மதிக்காத கூட இல்லை, மற்றவங்களை கொண்டாடுவாங்க. அதுதாங்க கொடுமை. நம்ம இவ்வளவு செஞ்சு, அதான் ஜெயகாந்தன் சொன்னாரு, ஒத்துக்கொள்பவனாலே வந்து கெட்டவனாகிறோம், ஆனா மறைச்சவங்க வந்து நல்லவங்களா இருக்காங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. நான் வந்து வெளிப்படையா இருக்கிறதுனால நீ என்ன ஈஸியா ஜட்ஜ் பண்ணி நீங்க என்ன பண்ற, ஓ நீ இப்படின்னு என்ன ஜட்ஜ் பண்ணிடுற. ஆனா உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சி பழகிறான் இல்லையா, சிரிச்சு பேசுறான், பழகிறான், கொள்றான் இல்ல, அவனை நீ நல்லவன் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க. ரைட், தாராளமா வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ, இனிமேலே என்கிட்ட வராத. அப்படிதான் நம்ம வந்து அந்த நிலைப்பாடு நம்ம எடுக்கணும். என்னை ஏன் விட்டு போன, நீ உனக்கு ஏதோ ஒரு பணமோ இல்லை இதை விட ஒரு நல்ல வாழ்க்கையோ இல்லை ஏதோ ஒன்று கிடைக்குதுன்ற மாதிரி நினைச்சு போயிட்டல, நல்லது. என்ன வேணாம்னு சொல்லி நகர்ந்துட்டல, நல்லா இருக்கு. ஆனா அவங்கள அழிக்கணுன்றதுக்காகவோ அவங்கள வந்து காலி பண்ணணுன்றத தயவுசெய்து நினைக்காதீங்க. இது ஒண்ணு. இது என்னன்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்கள நிறைய ஃபாலோ பண்ணுவீங்க நீங்க. நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அவங்கள நிறைய ஃபாலோ பண்ணுவோம். என்ன பண்றாங்க, யாரோட பேசுறாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, இப்படின்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கும் கண்டிப்பா. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வரணும், அது ஒண்ணுதான் ஒரே வழி. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஆட்களை பேசக்கூடிய ஆட்கள் கூட வச்சுக்காதீங்க. அந்த அதை பத்தி ஏதாவது கதையை பேசுறாங்கன்னா அதை நிறுத்து அப்படின்னு சொல்லிடு. அந்த விஷயத்தை வந்து பேசாதீங்க. இது 2. மூணாவது, ஒரு நாள் ரொம்ப கஷ்டம், 2வது நாள் கஷ்டம், 5வது நாள் சரக்கு, 6வது நாள் கஷ்டம், 7, 10, அதிகபட்சமா 21 நாளுக்கு பெரும் கஷ்டம். அதுல மாற்றமே கிடையாது. இந்த பெரும் கஷ்டத்தை எப்படி கடக்கிறது அப்படின்னா,
நல்ல நண்பர்களோட படம் பார்க்குற நண்பர்கள், வேற ஏதாவது இலக்கியத்தை பற்றியோ பாடல்களை பற்றியோ வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி புதுசாக பேசுகிறவங்க கிட்ட பழக்கத்தை வச்சுக்காங்க. அவங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு விண்ணை தாண்டி வர டப்புன்னு 6 மில்லியன் பைக் எடுத்து வந்துருமா ஹீரோ, அந்த மாதிரி முடிஞ்சா வெளியில கிளம்புங்க. இந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு மிக முக்கிய விஷயமே டிராவல் தான். இடத்த மாத்துங்கன்னு சொல்றாங்க. இப்போ புள்ள பக்கத்துக்கு நிறைய தேரி இருக்கும். இல்லை அதில் முக்கியமாக ஒரே பெட்டில் மேட்ரு பண்ணாதான்வான். கல்யாணமானி இன்னமும் குழந்தை தங்கலைன்னும் போது புது புது இடத்துக்கு போ. ஒரே மாதிரியான ரொட்டீனான ஒரே இடத்துல ஒரு விஷயத்த செய்யாத, ஆசைப்பட்டு செய்யி. ஐயோ குழந்தை பெக்கணுமேன்றதுக்காக செய்யாத. அப்படிலாம் நிறைய அதில் தேரி இருக்கு. அப்போ அவங்க சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, புது புது இடங்களுக்கு 2 பேரும் பயணிங்க, நிறைய பேசுங்க, நிறைய பகிர்ந்துக்கங்க, ஈஸியாக குழந்தை நிற்கும். இதெல்லாம் மீறி நீங்க செய்யணும். சந்தோஷமா இருந்து அதுதான் இதுல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய டிராவல் பண்ணுங்கன்ற. அப்புறம் நிறைய நண்பர்களோட பேசுங்க. சினிமா, பாட்டு, இதுதான் நம்ம தமிழர்கள் வாழ்வில் நிறைய கலந்த விஷயம். புக்கு படிக்கிறதுனா படிங்க, இல்லைன்னா சினிமா பாட்டு நிறைய கேளுங்க. ஏன்னா இன்ட்ராக்ஷன் அதிகமாக கொடுத்தீங்கன்னா 21 நாள் வலியும் வேதனையும் உண்டு. பழன நாள், போன நாள், சிரிச்ச நாள், உக்காந்த நாள், முத்தம் கொடுத்த நாள் எல்லாம் ஞாபகத்து வரும். இல்லைன்னு சொல்ல வரல. 21 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆவீங்க. அதுக்கப்புறம் அது பழகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த பேர் எங்கேயோ கேட்ட அப்படியா அப்படின்ற மாதிரி போகும். நான்லாம் அப்படிலாம் நினச்சிருக்கேன். நான்லாம் ஐயோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருக்கேன். உண்மையிலே எனக்கெல்லாம் பழகிடுச்சு. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நான் வெளியே வந்திருக்கேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் பழகிடும். நம்ம யாரெல்லாம் பேசினா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் நம்ம கூடயே இருக்கணும்னு நினைப்போமோ, அவங்களாமே உனக்கு என் கூட இருக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்கா, என் கூட இருக்கிறது, என் கூட பேசுறதே உனக்கு பிரச்சனையா இருக்கா, என் கூட பழகிறதே உனக்கு பிரச்சனை இருக்கா, தாராளமா நல்லா இருக்கு, ஹாப்பி, ரைட் அப்படின்னு வழிகூட்டி அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் 20 நாள் கஷ்டமா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவங்களே திரும்ப பேசப்போ கூட ஒன்றும் பெருசாலாம் ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. அப்படியா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. நாளைக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சா கூட ரைட் பண்ண வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போய் நீங்களே போய் வாழ்த்திட்டு வருவீங்க. திரும்பவே அவங்க ஏதாவது ஒன்று சொன்னா கூட நீங்க அழகா விளக்கிட்டு போற அளவுக்கான ஒரு பலத்தை அது கொடுக்கும் சொல்ல வர. தட்ஸ் ஆல். அப்படியே கமெண்ட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறேன்ல. ரொம்ப கமெண்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆனந்தி, ஜிஜே, பன்னீர்செல்வம், மகிழா கண்ணன், நாகூர் கனி, பாமதி, லோகேஸ்வரன், ஃபாத்திமா, அரவிந்த், ஆனந்தி சர்வேஷன் வேற வெறும் ஆனந்தி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஜோதி லட்சுமி, சையத் அலி, கஸ்து ஆனந்த், அண்ட் அருணாமா, ஹரிதா சக்கரபாணி, சரண், ஜனா, பிரபாகர், லதா கியூட், ராஜி கார்த்திக், அப்புறம் அப்படியே டக்கு 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 கீழே வந்தா ரம்யா பேர் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, பிரசன்னா, சந்தோஷ், நாகூர் கனி, டிஏ, ஷர்மிளா நாராயணசுவாமி, சௌமியா நவீன், போனா பாலகணேஷ், ஷாலினி கோகுல். போனா பாலகணேஷ் ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஏவும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அண்ட் சேம் அஸ் பிரசன்னாவும் ரொம்ப நாள் கழிச்சா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ இதான் விஷயங்கள். ஸோ இது வாட்ஸ்அப் கனெக்ஷன் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி டிவிக்கான வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன். அதில் தான் மோஸ்ட்லி நம்ம எத்தனை மணிக்கு வரோம் என்னன்றதுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதற்கான லிங்க் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று ஓகே. அடுத்தது கதைப்போமான்னு நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் இந்த முகசீரமைப்பில் தமிழக அரசு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மிக முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு பதிவாக போட்டிருந்தேன். அதுக்கான இதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அந்த சேனலை. தொடர்ந்து அதை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இது ஒன்று. அடுத்தது ஜாக்கி சினிமாஸில் ஒரு வெப்சீரிஸ், மினி வெப்சீரிஸினுடைய ரிவ்யூ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ சொல்லுங்க. ஸோ கமெண்ட்டுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஹாய் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அரவிந்த் டைரிஸ் தான் கேட்டிருந்தாப்புல சோஃபா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ரொம்ப நாளாவே வந்தவுமே வாங்கின ஒரே விஷயம் ஸ்கிரீன் இங்க வீட்டில் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே நாங்களே வாங்கியது. ஒரு பொருள் கூட அவன் வைக்கவே இல்லை. ஸ்கிரீன் கூட வைக்கல. அதுதான் டாய்லெட்டு இது மட்டும் இந்த இதுதான் வச்சிருந்தாங்க. வேற எந்த மயிரும் வைக்கல. அப்படியே பளிச்சுன்னு இது வீடு.
அது வந்தப்போ வந்து சம்மர் டைம் வேற, நல்ல வெயில், கிட்டத்தட்ட 9-9:30 வரைக்கும் இருந்தது அப்ப. ஏமா 11 மணி வரையும் இங்க ஆள் அடிச்சிட்டு இருக்கோம். முதல்ல அதை போடாம உருப்பட முடியாதுன்றதுக்கு அப்புறம் தான் அதை போய் வாங்கிலாம் வந்து போட்டோம். ஓகேவா? ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து லோகேஸ்வரன் வந்து என்ன சொல்றது, ஆப்பு என்பது அப்படின்ட்டு நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க போல இருக்கு. இல்லையே, ஆப் என்பது பிறர் வைப்பதெல்லாம் நமக்கு நம்ம அதேதான், நான் வெள்ளையா இருக்கேன்றதுக்கு ஏதோ சொன்னீங்களா, அதான் அரவிந்த் ஐரி சொல்லியிருந்தாப்புல, திமிர் இல்ல தடிப்புன்னாரு. அரவிந்த் ஐரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளையா இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்களா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. நேரம் அத்தங்களுக்கு போய் சொல்லிட்டா முடிஞ்சது கதை. எடுத்து காட்டிடுவேன். பாத்தீங்கல்ல என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முரளியன் நான் ஒய்ஃப் கூட இருக்காங்க. அடுத்த மேல மேல. ஓகேவா, சரி அப்படியே வந்துருவோம். அதனால இப்ப நான் அரவிந்த் ஐரிஸ் நம்ம 2 பேர் பர்சனலா எது வந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. ஓகேவா? அது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல, நான் பேசணும். அப்புறம் ஹரிதா அவர்களும் வந்து ஜெர்மனிலுமே இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களுக்கு இந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரம்யா சொல்லியிருக்காங்க, மக்களே டிவோர்ஸ் செலிப்ரேஷன் இது வேற பண்றாளா மக்கள், என்னவோ போங்க. மேபி இட் இஸ் ரியலி ஃப்ரீடம் ஃபார் பீப்புள் தட் தே ஃபைண்ட் நீட் டு செலிப்ரேட். இங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களோட பர்த்டே அவங்கள அதுதான் இல்ல, நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்பொழுதோ பயங்கரமான ஒரு கொண்டாட்டம் வரும்பொழுதோ நீங்க கேட்கறது இல்ல. இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் கல்ச்சர்ல இருந்ததா பிரெக்னன்சி போட்டோகிராஃபிஸ் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நைட் உள்ளார போறது நான் தான் சொன்னேன், அந்த பொண்ணு வந்து மக்கள் கட்டிட்டு எல்லாம் வந்து உதிரி உதிரியா போட்டு குட்டி வச்சிருக்காங்க. ஒரு கட்டம் நாத்தடிக்கு தெரியுமா அந்த பூவு, நீங்க 4 பிறந்து வச்சுக்காங்க, ஒரு மாதிரி அடிங்க, ஒரு மாதிரி என்னவோ கரும். நீங்க உங்களை அவங்க கேட்க இல்ல மேடம், அந்த அந்த ஃப்ரேமை பார்க்க போட்டோகிராஃபரா இப்ப நம்ம வந்து இப்போ ஷார்ட் எடுக்கும்போது நம்ம வந்து டே அந்த ஸ்மோக் போடுறோம், இங்க தண்ணி வேடா, அந்த இடத்துல பூச்செடி வேடா, இந்த இடத்துல மாத்து வேடா அப்படிலாம் சொல்லி பழக்கம்ல. அப்ப இது மாதிரி பார்க்கும்போது செட் அசிஸ்டன்ட்டை கூட்டு முதல்ல தரையை கிளீன் பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேச்சு வேற. நீங்க சரி ஓகே அப்படி யோசிக்க வேண்டாம், சரியா? சோ அப்ப வராத கேள்விகள் ஒருத்தவங்க அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்க ஏதோ பண்ணி, மத்ததெல்லாம் பர்சனல் லைஃப்னு சொல்றீங்க இல்ல, மத்ததெல்லாம் எங்க வீட்டுல நாங்க கொண்டாடிக்கிறோம், வீடு கிரகப்பிரவேசம் பண்றீங்க பண்றீங்க. எங்க இருந்து வந்தது வீடு கிரகப்பிரவேசம்? குடிசை வீட்டுல இருந்து இல்ல, பொதுவா சொல்றேன். நான் அப்படி கேட்க வரல ஜாக்கி. இப்ப வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நான் என்ன கேள்வி கேட்கறேன், அது கூட தான் லோன் வாங்கிறீங்க, கஷ்டம். அந்த கஷ்டத்தை கொண்டாடுவாங்களா யாராவது? இல்ல, நான் உங்ககிட்ட இது வரும்போதே நீங்க இந்த மாதிரி லாஜிக்கலா பேசுனப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது இங்க கேட்க முடியாது, என்னையே அசிங்கப்படுத்துற மாதிரி அது. பட் எனிவே மேம், ஐ எம் ரியலி அப்ரிஷியேட் யூ பிகாஸ் சோ மெனி திங்ஸ் அந்த பாயிண்டா பேசுறீங்க. வாட் ஹேப்பன் டார்லிங்டன்ல ஒன்றும் அந்த அளவுக்கு அந்த தண்ணி மாதிரி தான் நானும் குளிக்கிறேன், கழுவுறேன், எல்லாம் பண்றேன். அப்புறம் எப்படி புதுசா ஒரு தாட் ப்ராசஸ்? ஐ டோன்ட் நோ ஹவு. உங்களுக்கு டார்லிங்டன்கள் காதல் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு காதல் நினைச்சேன் என்னன்னா இவ்வளவு உற்சாகமாவே இருக்கிற பொண்டாட்டி ஆபீஸ் போயிட்டு வந்ததுல இருந்து அப்படின்னா ஏதோ ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ ராஜி கார்த்திக் எப்போ பிள்ளைகள் அவங்க போது வீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல், இது கனியோ கவியோ அமுதோ சிலையழகோ, பண்பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும், அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ, மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி, தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி, இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும் உனையே. சொல்லுங்க. ஓகே, சோ லோகேஸ்வரன் கூட உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு, சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லிவிடு வெள்ளி நிலவே அப்படின்னு ஒரு சம்பநாத்து ஏதோ போட்டிருக்காரு. சம்பநாத்து சரகாத்து சந்தன எல்லாம் இந்த மினி பஸ் பாட்டு மேடம் அதெல்லாம். ஓகே, அது போட்டிருக்காரு. ஃபாத்திமா பொம்பளை சிரிச்சு வச்சிருக்காங்க. பிரசன்னா வந்திருக்காப்ல, ஹை சொல்லியிருக்காப்லன்னு சொன்னேன்னா, பிரிவோம் சந்திப்போம் ஸ்னேகாவா செம டைமிங்கா ஜாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள பராசக்தி வந்திருக்காங்க. பிரசன்னா பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல கனெக்டிங் லைவ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா கமெண்டிங் இன் லைவ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு போட்டிருக்காரு. சந்தோஷோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. பதில் சொல்லிருக்கோம். ஆமா ஆமா, உண்மையிலே சொல்றேன். ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த சனியனுக்கா இப்படி எல்லாம் இருந்தோன்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எதை வந்து நீங்க வந்து கொண்டாடுனீங்களோ, இப்ப அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணி மூஞ்சில போச்சு மேய்ச்சி ஏதோ பண்ணிட்டாங்க, நீங்க தனியா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான்
சரி, 70 பேர் இருக்கீங்க, 47 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க மறந்தவங்க கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க பாப்போம். ஓகேவா? அண்ட் ரம்யா சொல்லியிருந்தாங்க, ஐ டோன்ட் திங்க் சம் ரியலைஸ் தட் டிவோர்ஸ் கேன் ஆல்சோ பி எ ஃப்ரீடம் டு அ பார்ட்னர் who was suffocating in a relationship for whatever reason. It was celebration, reason it was, whatever reason it was. Celebration is a new thing, but it might be a self-care thing னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரு கருதையை சொல்றோம் நம்ம. நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு நம்ம பார்வையில தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். பொதுவான பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. நீ ஏன் அதை போடுற, நீ ஏன் இதை செய்யற, இதை செஞ்சிருக்க கூடாது, அதை பண்ணிருக்க கூடாது நம்ம சொல்றோம் இல்லையா? எல்லாமே நம்ம சமூக கட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க குனியும் போது ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான் பொண்டாட்டிக்கு, நைட்டி போட்டுட்டு இருக்க, குனியும் போது இங்கேயே வச்சுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய நீங்க கூட பாத்தீங்களா அந்த வீடியோவை? இங்க அவங்க கிடக்குற மயிரண்டின்ற மாதிரி இதே பூமி பந்தல இங்கேயும் ஒரு பொம்பளை இருக்கிறா. அவ எதை பத்தியுமே கவலைப்படாம போயிட்டு இருக்கா, ரொம்ப சுதந்திரமா இருக்கிறா. அப்ப யோசிச்சு பாருங்க, அதுவா இதுவா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ்வளவுதான். இது ஒரு உதாரணம். இப்ப சஃபகேட்டிங் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்ல வார்த்தை. அதுக்காக தான் இந்த உதாரணத்தை எடுத்து வரேன். தண்ணியில இருக்கிறீங்க, அதிகபட்சம் 1.5 நிமிஷம், ரொம்ப பிராக்டிஸ் பண்ண 2 நிமிஷம். டிரைவர்ஸ்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணி 3.5 நிமிஷம் 4 நிமிஷம் போவாங்க. ஒரு கட்டத்துல மேல ஆக்சிஜன் எல்லாம் தீர்ந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண, 2 3 வெளில அப்படின்னு இல்லையா? இந்த மாதிரிதான் எல்லாருமே வருவீங்க, எல்லாருமே. ஏன்னா இந்த அனுபவத்தை நீங்க யாருமே பார்க்கல. தண்ணியில இருக்கிறவங்க அத்தனை பேருமே வெளியே அப்படின்னு வருவான் பாரு, மூச்சு இழுக்கிறதுக்கு. தண்ணி பரப்பிலிருந்து மேல் வந்தமே, ஏன்டா நீ அது மாதிரி பண்றேன்னு கேட்க முடியுமான்னு கேட்கறேன் நான். ஏனென்றால் உலகத்துல இவ்வளவு சஃபகேட்டிங்கோட தண்ணி உள்ளார இருந்து ரொம்ப சுவாசத்துக்காக ஏங்கினே இருந்து வெளியே அப்படின்ற இல்ல, தண்ணில இருந்து வெளியே வந்ததும், தண்ணியில இருந்தவனுக்கு வெளியே வந்ததும் எல்லாரும் உலகத்திற்கு அத்தனை பேரும் அதான் செய்யறான். அது ஏன்னா நீ செய்யறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தண்ணியிலே வரல, நீங்க தண்ணி உள்ளார நிக்கவே இல்லை. உங்களுக்கு ஆக்சிஜன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இல்லாதவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதை செஞ்சான், தட்ஸ் ஆல். இதுல அதான் நான் சொல்றேன் ஜாக்கி. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு தான் டிவோர்ஸ் ஆன ஒரு லேடியே சொல்றாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன. 35 வருஷமா. ஆமா, 2 பசங்க படிக்க வச்சுட்டேன், ஓரளவுக்கு லைஃப்ல அவங்கள மேல கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் ஃபீல் பண்றேன், என்னால அதை நான் கூட கொண்டாடி இருக்கலாமே அப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆப்போசிட்ல இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாமே, புரிஞ்சுக்கிட்ட பசங்க எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, இது எத்தனையோ பேருக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர். நானுமே நினைச்சேன், இந்த பொண்ணு இப்படி செய்யும் பொழுது என்னன்னா, அவங்களுக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, போட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, போட்டுக்கிட்டாங்க. பட் அதை பார்க்கக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கு என்ன தோணும், டிவோர்ஸ்ங்கிறது முதல்ல தப்பான ஒரு விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ்ங்கிறது நான் வெளியில வந்தா என்னை அசிங்கப்படுத்துவாங்க, என்னை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, என்னை குவெஸ்டின் கேட்டா நான் என்ன பண்ணணுங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? அத்தனை பேருக்குமே இதுக்கு ஒரு பெரிய பதிலா இருக்கு. கரெக்டா? ஏன்னா இப்ப இந்த பொண்ணு இப்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கே யோசிக்கிறவங்க மத்தியில, எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு இது பண்ணும் பொழுது, அவ எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிவிக்கிறா அப்படின்ற பட்சத்துல அது அவங்களுக்கான ஒரு உத்வேகமா கூட நான் பாக்குறேன். ஓகே, இதுல இவ்வளோ ஒரு அசிங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பவுமே நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா அதுக்கு ரெடியாக இருக்கிற பெற்றோர்கள் கிடையாது. அதனாலதான் டீச்சர் மாதிரி இருக்கிறவங்க நான் சமைச்சு வச்சுட்டேன் தின்னுடு அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாங்க. அவனா இவங்க செத்து போனா அவங்க பத்தினித்தனத்துல எடுத்து போய் சேர்த்து. இந்த மாதிரி வரும்போதுதான் பதட்டமா வராங்க. இந்த மாதிரி செத்துட்டு போகட்டும். அவங்க இந்த பக்கம் இருக்கவங்களும் சொல்றாங்களே, பொம்பளைன்னா கஷ்டப்படணும், சகிச்சுக்கணும், அப்படிதான் வாழணும். நானும் 40 வருஷம் வாழலையா, நீ உனக்கு என்ன 2 புருஷன் அப்படின்றதான் அவங்களுடைய கேள்வியேன்னு வச்சுக்காங்க. இப்ப ஆனா அதே நேரத்தில் நம்ம இப்படி ஒரு விஷயத்தையும் பேசணும். இப்ப நான் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்ல நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு வரோம். பொது வெளியில யாராவது பேச ஒரு நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் அதை கூட நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு கூட விநாயக முருகன் எழுத்தாளர் அவருடைய முகநூல் பக்கத்துல ஒரு விஷயம் எழுதினார். இப்பெல்லாம் பொறுமையே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் உடனே கோவப்பட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது என் சர்க்கிளையும் சரி, எங்க ஆஃபீஸ் டீம்லயும் சரி, இது மாதிரி நிறைய பேர் இப்போ நிக்கிறாங்க. இப்ப நானும் ஒய்ஃபும் இந்த மாதிரி தான் இருந்தோம். இப்ப என் ஒய்ஃப் வீட்லயே இருந்து குடும்ப பொறுப்பை பாத்துக்கிறாங்கன்றதுனால சம்பாதிக்கலன்னு அவங்க குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு டிமேட் ஏதோ ஒரு ஃபார்மேட்ல ஒரு 50 லட்சம் போட்டிருக்காரு. இப்ப அது ஏதோ 2 கோடியே 1.5 கோடியே வந்துட்டு போல் இருக்காது. இப்போ அவங்க என்னை விட அதிகமான வருமான வரி கட்டுற அளவுக்கு ஆயிட்டாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் லீவில் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது நான் சமைப்பேன், அவங்க நான் வேலைக்கு போகும்போது அவங்க குடும்ப பொறுப்புகளை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி இதுதான் ஒரு விட்டு கொடுத்து போகிறதுக்கான ஒரு விஷயம். இதுதான் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், முடுக்கு சினுக்குன்றதுக்கெல்லாம் வெளியே வந்துடாத. ஏனெனில்
தமிழக சமூகம், இந்திய சமூகம் டிவோர்ஸ் ஆன பெண்கள் எப்படி நடத்துன்னு எனக்கு தெரியும். என்ன ஒரு நல்ல நாள் ஃபங்க்ஷனில் கூப்பிடாததுல இருந்து அதான் மலடி பட்ட மாதிரி அதை வந்து ஒதுக்கி வைக்கிறது. அதை ஒரு 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 ஒன்றும் இல்லை, ஒரு விளக்கே தருது, அவன் வாழ வெட்டியா இருக்கா, அவன் வேண்டாம் நீ வா. அதாவது விதவைகளை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இவங்களையும் டிவோர்ஸ் ஆனவங்களையும் ட்ரீட் பண்ணுறாங்க. அதான் உண்மை. நல்ல நாள் இப்போ நலுங்கு வைக்கிறது கூட வந்து முதல்ல கூப்பிடுறது இல்லை. அந்த மாதிரி ஆனால் அதுவும் சொந்த சிஸ்டர்ஸே இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவங்க பெத்த அம்மா பண்ணுறாங்கன்னு நிறைய. ஏன்னா இது மாதிரி நிறைய இருக்குதுங்க ஆபாயில்ஸ். ஸோ அதனால அதை செய்யவே செய்யாதீங்கன்னு நானே சொல்லுவேன். குடும்பமான வரை பார்த்துக்க. ஏன்னா இதை விட ரொம்ப கொடுமை டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்தால் இன்னும் ரொம்ப கொடுமை. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.